வெல்கம் டு மை சேனல் GTA 2.0 கவர்மெண்ட் டெஸ்ட் அகாடமி. ஹலோ மக்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலோட மோட்டிவும் இந்த ஒவ்வொரு பற்றி தெரியும். என்னடா ஜிடிஏன்னு போட்டிருக்கான், ரோபோலாம் காட்டுறான், எதுவும் கேமிங் சேனல் நினச்சிடாதீங்க. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான எஜுகேஷனல் வீடியோ சேனல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த ஏஐ செட்டப்னு பார்த்துடலாம். ஆல் ஓவர் வேர்ல்டுலேயும் ஏஐ தான் வந்துருச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம். புது புது ஏஐ ட்ரெண்டை வச்சு நம்ம ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இனி ஃப்யூச்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ தான். ஸோ அப்போ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றப்ப நம்மளை மாற்றிக்கணும். அப்போ அந்த ஏஐ எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சேனலும் இந்த செட்டப்பும். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நம்மளோட பெரிய கன்ஃபியூஷனே 6th to 10th ஃபுல்லாக படிக்கணுமா, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கணுமா, இல்லை அவுட் சோர்ஸ் எதுவும் வாங்கி படிக்கணுமா, இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. அதே கன்ஃபியூஷனோடவே நம்ம மார்னிங்கும் எழுந்திரிச்சு படிக்கிறோம், சாப்பிட்றப்போ படிக்கிறோம், பல்லு விளக்குறப்போ கூட படிக்கிறோம். இந்த மாதிரி லேட் அண்ட் நைட்லலாம் படித்தா ஹெல்த்தும் போயிடும், படிப்பும் மண்டையில் ஏறாது. இது மட்டும் இல்லாமல் புது கன்ஃபியூஷன், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் மேலே இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. இதில் நமக்கு எப்படி இந்த குறிப்பாக இந்த ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ கன்ஃபியூஷன் மண்டையில் இருந்தாலே நமக்கு பிரெயின் எப்படி ஒழுங்காக வேலை செய்யும், எப்படி ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அப்போ தான் ஒரு டவுட்டு. நம்ம எவ்வளவோ படம் பார்க்குறோம், அதில் உள்ள கேரக்டர்ஸு, டைலாக்ஸு இதெல்லாம் நம்ம மண்டையில் நல்லா நேருது. ஆனால் புக்ஸ் மட்டும் முடிக்குது. எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே அது ஃபுல்லாக மறந்துடுது. ஏன்னா நம்ம புக்கை வெறும் ரீட் பண்ணுறதுனால மட்டும் அது மண்டையில் ஏறிடாது. அதுவே சினிமா மாதிரி புக்ஸோட லெசன்ஸும் விஷுவலாக இருந்திருந்தால் நமக்கு படிக்கிறதும் ஈஸியாக புரியும், சீக்கிரம் மறக்காது. எல்லோரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு வேகமாக ஒரே ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதையே நம்ம ஹார்ட் ஒர்க்கோட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் நம்ம ஒரு ட்ராக்கை உருவாக்கி சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடலாம். அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸு, ஆன்லைன் எம்சிக்யூஸு, பிடிஎஃப்பு ப்ளஸ் அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லா சேனல்லையும் இருக்கிறது தானே. இதில் நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம படிக்கிற லெசன்ஸ் இருக்குல்ல, அதில் உள்ள போயம்ஸு, ப்ரோஸு, இந்த லெசன்ஸோட ஸ்டோரிஸோட விஷுவல் அனிமேஷன் நம்ம சேனலில் கம்மிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஒரு லெசனை படிக்கிறத விட அதை விஷுவலாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ப்ளஸ் நம்ம ஆன்லைன் எம்சிக்யூஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மொபைல் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை ஃப்ரீ டைமில் எப்படியானும் புக்ஸ் எல்லா நேரமும் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி எந்த டைம்னாலும் அந்த எக்ஸாமை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் டெட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருப்போம். October 1 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ட்ரையலாக ஒரு 5 days கிராமர் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் பிளான் இருக்கும். 5 daysக்கான பிளான் இருக்குது. 30 daysக்கான பிளான் நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.